காய்ஸ் நான் தான் உங்கள் யான். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, ஒரேசுகி சீசன் 1 எபிசோட் 6 தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம். இந்த வீடியோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் அப்புறம் நிறைய ட்விஸ்ட் அமைஞ்சிருக்கு. ஸோ நேரத்தை வேஸ்ட் ஆக்காம வாங்க வீடியோக்குள்ள வந்து போகலாம். முதல் எடுத்தவொடனே ஜோரோ அவங்கள நான் ஒரு வாரமா பார்க்கவே இல்லை. ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கே. ஒருவேளை அவங்கள நான் மிஸ் பண்றேன்னு நினைச்சிட்டு இருக்க. அந்த டாபஸ் பொண்ணுங்க இருந்துகிட்டு ஒருவேளை அந்த நியூஸ் பேப்பர்ல உள்ளது மட்டும் உண்மையா இருந்துன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான் நீ சொல்லிட்டு இருக்காங்க. இருக்கிற பிரச்சனையில இவளுக்கு வேற ஜோரம் நினைக்க. அப்ப ஆசுனாரா ஏதாச்சும் பிரச்சனையா ஜோரன்னு கேட்கா. உடனே அந்த கேர்ள்ஸும் போறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் ஆசுனாரா, நீ என்னை காப்பாத்திட்ட. இதுல என்னப்பா இருக்குன்னு ஜோரன்னு ஆசுனாரா சொல்ல. லாஸ்ட் வீக்கா ஆசுனாரா தான் என்னோட சைட்ல இருக்கா. ரொம்ப தேங்க்ஸ் ஆசுனாரான்னு ஜோர சொல்றான். என்ன அப்படி பாக்குற ஜோரோன்னு ஆசுனாரா கேட்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. என்னை பத்தி நல்ல விதமா ஃப்ளவர் ஃபெஸ்டிவல் அப்போ ஆர்டிக்கல் எழுத சொன்னனே, எழுதிட்டியான்னு கேட்க. அத நான் எழுதிட்டேன். ஆனா அது நாளைக்கு தான் ரிலீஸ் ஆகும்னு சொல்ல. என்னது, ஏன் எனக்கு ரிலீஸ் பண்ணலன்னு ஜோர கேட்க. நீ ஃப்ளவர் டான்ஸ்ல உன்னோட பெஸ்ட்டை கொடு, அது நாளைக்கு ரிலீஸ் ஆகும்னு ஆசுனாரா சொல்றா. அப்போ சஞ்சான் கிட்ட இருந்து கால் வருது. என்னாச்சு சஞ்சான், நம்ம எல்லாரும் சரி பண்ணி ஆகணும். என்னது சரி பண்ணி ஆகணும், இதை நீ கேளு அப்போ புரியும்னு சொல்ல. பார்த்தா அந்த ஃப்ளவர் டான்ஸ் விஷயமா தான் ஏதோ ஒரு பிரச்சனை உலக போயிட்டு இருக்கு. கேட்டியா, அவங்க ஃப்ளவர் டான்ஸ் 2 பாய்ஸ் ஆடுறத இஷ்டம் இல்லை, இது அவங்களோட ட்ரெடிஷனை கெடுக்கும்னு நினைக்கிறாங்க. இதுக்கெல்லாம் நான் தான் காரணம் சொல்ல. இதெல்லாம் ஓன் தப்பு இல்லைன்னு ஜோரோ சொல்ல. சரி ஜோரோ, அதனால உடனே நீ ஒரு கேலை கண்டுபிடிச்சாகணும் சொல்லி அப்படி கட் பண்ணிடுறான். என்னாச்சுன்னு ஆசுனாரா கேட்க. இப்போ ஒரு புது தலைவலி வந்திருக்கு. இப்போ நீ என்னைய ரொம்ப குழப்புற. நான் சஞ்சனுக்கு பதிலாக ஒரு சப்ஜெக்டை கண்டுபிடிக்கணும். ஆசுனாரா, சொல்லு ஜோரோ, நீ இப்போ சட்டி என் கூட ஆடுறியான்னு கேட்க. என்னது, நானா? ஆமா, உன்னைய தவிர எனக்கு யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்கம்மான்னு ஜோரோ சொல்ல. சரி நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்றா. நீ என்னோட வாழ்க்கையே காப்பாத்திட்டவான்னு ஜோரோ சொல்ல. சரி இதை பத்தி காஸ்மோஸ் கிட்ட சொல்லுன்னு சொல்ல. சரி நான் ஒன்னும் மெசேஜ் பண்றான். அதுக்கு ஒன்றும் அவசியம் இல்லை, உங்களை 2 பேரும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு காஸ்மோஸ் கேட்க. பிரசிடென்ட் காஸ்மோஸ், உங்களை பார்த்ததுல சந்தோஷம். ஆனா நீங்க 2 பேரும் ஒன்னா இருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. அட ஆமா, நம்ம ஃப்ளவர் டான்ஸ்க்கு ஒரு புது மெம்பர் கிடைச்சிட்டாங்கன்னு ஜோர சொல்ல. என்ன ஆசுனாராவான்னு காஸ்மோஸ் கேட்க. ஆமா, நான் இதை எதிர்பார்த்தது தான். உனக்கு ஓகேவா ஆசுனாரான்னு காஸ்மோஸ் கேட்க. எனக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு ஆசுனாரா சொல்றா. ஆசுனாரா, கொஞ்சம் என் கூட ஸ்டூடெண்ட் கவுன்சில் ஆஃபீஸ்க்கு வர முடியுமான்னு காஸ்மோஸ் கேட்க. என்ன ஃப்ளவர் டான்ஸ் விஷயமாவா? ஜோரோவும் கூட வரட்டும், ஒன்றும் தேவையில்லை. இதை பத்தி ஜோரோவுக்கு எதுவும் தெரிய வேண்டான்னு காஸ்மோஸ் சொல்ல. ஏன், நானும் ஃப்ளவர் டான்ஸ்ல இருக்கேன் இல்லைன்னு ஜோரோ கேட்க. ஜோரோ வந்தாதான் நானும் வருவேன், கண்டிப்பா வரணுமான்னு காஸ்மோஸ் கேட்க. கண்டிப்பா ஓகேன்னு காஸ்மோஸ் சொல்றா. சரி ஆசுனாரா, நீங்க இந்த ஃப்ளவர் டான்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்றதுல உனக்கு ஓகே தானே? ஆமா, அதுல ஒன்றும் எனக்கு பிரச்சனை இல்லைன்னு ஆசுனாரா சொல்ல. ஆனா நான் அதை ரிஜெக்ட் பண்றேன். ஏன் நீ ரிஜெக்ட் பண்றீங்கன்னு ஆசுனாரா கேட்க. நீ இப்போ என்ன செஞ்சிட்டு இருக்கியோ அதையே பண்ணு. நீ ஜோரோவை பத்தி நல்ல விதமா ஆர்டிக்கல் எழுதி அதை எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் டெலிவரி பண்ணு. வேற ஒன்றும் நீ செய்ய தேவையில்லைன்னு காஸ்மோஸ் சொல்ல. நான் என்ன செய்யணும்னு நீ சொல்லாதன்னு ஆசுனாரா சொல்றா. உங்ககிட்ட நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இங்க ஜோரோ இருக்கிறதுனால உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னடா நடக்குது இங்க, ஜோரோ பார்த்துட்டு இருக்கான். அப்போ சரி, அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லணும். ஸ்டூடெண்ட் கவுன்சில் பிரசிடென்ட்டா இருந்தா அவங்க இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணலான்னு நான் நியூஸ் பேப்பர்ல பார்த்தா என்ன ஆகும்னு ஆசுனாரா கேட்க. அந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு நான் ரெடி தான். எதுக்காக ஜோரோ பத்தி தப்பா நியூஸ் எல்லாத்துக்கும் பரப்புனு காஸ்மோஸ் கேட்க. என்ன சொல்ல வாரீங்கன்னு ஜோரோ முடிச்சிட்டு இருக்கான். உனக்கு ஆல்ரெடி தெரியும் ஜோரோ 3 பொண்ணுங்களை ஏமாத்தலன்னு. நீயா தான் அவனை கார்னர் பண்ண வச்சிருக்க. அதனாலதான் நீ அவன் பின்னாடியே சுத்திருக்க. ஆனா ஏன் நீ லஞ்ச் டைம்ல லைப்ரரியில அவன் கூட இல்லைன்னு காஸ்மோஸ் கேட்க. ஏன்னா நான் நியூஸ் பேப்பர் ஆஃபீஸ்ல ஆர்டிக்கல்ஸ் எழுதிட்டு இருந்தேன். ஏன், அதை லைப்ரரியிலே பண்ணலாமே. எனக்கு தெரியும் நீ வேற ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்க. நான் ஒன்றும் பண்ணலன்னு ஆசுனாரா சொல்ல. அதை கன்ஃபார்ம் பண்றதுக்கு தான் லாஸ்ட் வீக்கா நான் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இதை பத்தி விசாரிச்சேன். ஆனா ரீசெண்டா ஜோரோ பத்தி லஞ்ச் டைம்ல சில ரூமர்ஸ் பரவி இருக்கு. என்னது அது? அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தான். என்ன, அதுவும் முக்கியமா ஃபர்ஸ்ட் இயர்ட்ட. அது என்னன்னா ஸ்லிப்பர்மேன் ரூமர் தான். பிச்சு புடுவேன் பிச்சு. நான்லாம் ஒன்றும் அப்படி பண்ணலன்னு ஜோரோ சொல்ல. நீ தான் இதை ஸ்ப்ரெட் பண்ணியிருக்க, அதனாலதான் கமட்டாவும் விலகிருக்கான்னு காஸ்மோஸ் சொல்ல. இதுக்கு எனக்கும் சம்மந்தமே இல்லை, நான் நியூஸ் பேப்பர் ஆஃபீஸ்ல தான் இருந்தேன், எனக்கு தெரியாதுன்னு ஆசுனாரா சொல்ல. சரி அதை விடு. போன வாரம் அந்த நியூஸ் பேப்பர் விஷயம் ஆக்சிடென்டா லீக் ஆகிருச்சு. அதை காலையில தான் பிரிண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னேன். நான் ஒன்றும் அதை பிரிண்ட் பண்ணல, நீ வேணா அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கன்னு ஆசுனாரா சொல்ல. ஆமா, ஆனா நீ அதுக்கு முந்தின நாள் ஈவினிங்கே பிரிண்ட் பண்ணிட்ட. இல்ல, நீ வேணும்னா லாக் ஷீட்டை செக் பண்ணி பாருன்னு ஆசுனாரா சொல்ல. நீ இதைத்தானே சொல்றேன்னு காஸ்மோஸ் கேட்க. ஆனா இதுல ஆசுனாரா பேரே இல்லையே. ஆமா, இது ஒன்றும் உண்மை இல்லைன்னு ஆசுனாரா சொல்ல. ஆனா இன்னொரு லாக் ஷீட் இருக்கு, இதுதான் ஒரிஜினல் சொல்லிட்டு காமிக்க. இது எப்படி உனக்கு கிடைச்சது? ஜோரோவோட நியூஸ் ஒன்றும் ஆக்சிடென்ட்டா ஒன்றும் லீக் ஆகலை, நீ தான் வேணுங்க லீக் பண்ணியிருக்க. இதை நான் தெரிஞ்சுக்கதான் அந்த ஆக்சிடென்ட்க்கு முன்னாடியே போய் ஒரு காப்பி எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் நான் கிளாஸ்க்கு வந்த உடனே எல்லாரும் என்னை சந்தேகப்பட்டாங்க. அப்போ நீ வேணுக்குன்னு தான் வந்தியான்னு கேட்க. ஆமா, அதை கன்ஃபார்ம் பண்றதுக்கு தான் நானே நியூஸ் பேப்பர் ஆஃபீஸ்க்கு போய் பார்க்கலான்னு கேட்டேன். ஆனா நீ தான் நானே பார்த்துக்கின்னு சொல்லிட்டு போனேன். அதனாலதான் இந்த வீடியோ எவிடன்ஸ் எனக்கு கிடைச்சதுன்னு சொல்ல. நான் பிடிஏ கிட்டேயுமே விசாரிச்சிட்டேன், நீ தான் இந்த ஃப்ளவர் டான்ஸ் பிரச்சனைக்கும் காரணம். நீ இதெல்லாம் எதுக்கு பண்ணனா? ஃப்ளவர் டான்ஸ்ல நீ ஒரு மெம்பர் ஆகணும் காண்டி. அதனாலதான் ஜோரோ கூட இருக்கிறதுக்காக நீ சுச்சுவேஷன் கிரியேட் பண்ணிருக்க. என்ன சொல்ற? ஆமா, ஃப்ளவர் டான்ஸ்ல ஒரு பாய் 3 பொண்ணுங்க டான்ஸ் ஆடுவான். அதுல ஃபைனலா ஒரு பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கிடுவான். இதை நடக்கணும் காண்டி தான் நீ ஜோரோவுக்கு டான்ஸ் ப்ராக்டிஸ் கொடுத்த. ஆனா நானா தானே அவகிட்ட ப்ராக்டிஸ் பண்ண கேட்டேன்னு ஜோரோ சொல்ல. நீ
நீ கேட்காம இருந்தா கூட அவளே கேட்டிருப்பா. இதெல்லாம் எதுக்காக பண்ணேன்னு கேட்க, ஏன்னா எனக்கு ஜோரோவை பிடிக்கும்னு ஆசனார சொல்றா. லாஸ்ட் இயரா நடந்த பேஸ்பால் மேட்ச்ல தான் ஜோரோவை பார்த்தேன். அப்பதான் அவன் மேல காதல்ல விழ ஆரம்பிச்சேன். இவங்க சொல்றதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா எல்லா இன்சிடென்ட்டும் அந்த மேட்ச்ல தான்டா ஆரம்பிச்சிருக்குது. என்னால தாங்க முடியலன்னு ஜோரோ நினைக்கிறான். ஜோரோ அப்ப என்னைய ஒரு பால் கிட்ட காப்பாத்துனான். அதுல இருந்து தான் நான் லவ் பண்ணேன். ஆக்சுவலா அந்த அழகான பொண்ணு தெரியலப்பா. அதை பாக்குறதுக்கு தாண்டி தான் நான் வந்தேன்னு ஜோரோ நினைக்கிறான். எனக்கு ஜோரோவை தான் பிடிக்கும். அவன் கூட நான் தான் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன்னு ஆசனால சொல்ல, இங்க பாரு, லவ்ல ஒருத்தவங்களை தள்ளி விட்டு நீ வரணும்னு நினைச்சேன்னா உன்னால ஜெயிக்க முடியாது. லவ் வந்து வித்தியாசமானது. என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். அதோட முடிவு எவ்வளவு மோசமானதா இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அது எப்போ அமையும்னா, உனக்கு பிடிச்ச விஷயத்த செய்யறப்போ அது தானாவே அமையும். இப்ப என்ன செய்ய போற ஆசனாரான்னு காஸ்மோஸ் கேட்க, ஜோரோ எனக்கு எல்லாத்தை விட உன்னைய தான் பிடிக்கும்னு ஆசனாரா சொல்ல, என்னைய மன்னிச்சிரு, உன் மேல எனக்கு எந்த வித ரொமான்டிக் ஃபீலிங்கும் வரல. ஆனா ஜோரோ உன்னைய போதும் வாய மூடு. உன்னாலதான் இங்க பெரிய பிரச்சனையே. சன்சானோட பேஸ்பால் மேட்சை விட்டு எனக்காண்டி வந்தான். மத்தவங்களும் அவங்களோட நேரத்தை செலவு பண்ணியிருக்காங்க. நீ என்னைக்கும் என்னோட சைடு கிடையாது. அவ்வளவுதான் ஜோரோ சொல்ல, சரி காஸ்மோஸ், எல்லாத்துக்கும் என்னைய மன்னிச்சிருங்க. நான் போய் நியூஸ் பேப்பருக்கான வேலைகளை போய் பாக்குறேன்னு சொல்ல, ரொம்ப தேங்க்ஸ்னு காஸ்மோஸ் சொல்றா. நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போறா. நீ உணர்ச்சியே இல்லாதவன் தான் ஜோரோன்னு காஸ்மோஸ் சொல்ல, உண்மைதான், நான் அப்படிப்பட்டவன் தான். ஆனா நீ அவன் நல்லா இருக்கணும் கண்டிதானே அப்படி சொன்னேன். நீ ரொம்ப நல்லவன் ஜோரோன்னு காஸ்மோஸ் சொல்ல, நீ என்னைய ரொம்ப தூக்கி வச்சு பேசாதன்னு ஜோரோ சொல்ல, ஆனா அதான உண்மை. சரி ஃப்ளவர் டான்ஸ் என்ன ஆச்சு? நமக்கு ஒரு சப்ஸ்டியூட் வேணும்னு ஜோரோ கேட்க, நமக்கு ஒரு பொண்ணு கிடைச்சிட்டாங்கன்னு காஸ்மோஸ் சொல்ல, ஜோரோ ஷாக் ஆகுறான். ஃப்ளவர் டான்ஸ் தான் நடக்குது. எடுத்த உடனே நம்ம ஜோரோவும் ஹீமாவரியும் டான்ஸ் ஆடுறாங்க. அப்போ ஹீமாவரி, ஹே ஜோரோ, உனக்கு யார் மேலேயாச்சும் கிரஷ் இருக்கான்னு கேட்கறா. இல்லன்னு ஜோரோ சொல்ல, அப்ப நம்ம 2 பேரும் ஓகே தான் சொல்லிட்டு அவ போறா. அடுத்தது பிரசிடென்ட் காஸ்மோஸ் அவங்க டான்ஸை பாக்குறதுக்கு தான் நான் இங்க உட்காந்துருக்கேன்னு சொல்றாங்க. காஸ்மோஸும் ஜோரோவும் ஆடுறாங்க. ஏ ஜோரோ, ஆசனாராவை பத்தி எதுவும் நீ ஒரி பண்ணிக்காத. எனக்கும் சன்னுக்கும் தான் இந்த சீக்ரெட் தெரியும்னு சொல்ல, இங்க ஆசனாரா நியூஸ் பேப்பர் வேலையை தான் பாக்குறா. ரொம்ப தேங்க்ஸ் காஸ்மோஸ் எல்லாத்துக்கும். நானும் தேங்க்ஸ் சொல்லணும். லெவன் டான்ஸ் என் கூட டான்ஸ் ஆடினதுக்கு. கலைக்கிட்டங்க காஸ்மோஸ் சொல்றாங்க. அதுக்கு நான் ரிவார்டு தரேன்னு சொல்ல, என்னது அது? அவ உடனே கிஸ் கொடுத்துட்டு, உன்னை நான் 1 வீக்கா மிஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு போறா. 3வது பான்சி தான் வந்திருக்கா. ஹே ஜோரோ, டான்ஸ் ஆடுவோமா? என்ன அப்படி பாக்குறேன்னு கேட்க, இங்க ஆடியன்ஸ் எல்லாரும் யாரா அவ, இதுக்கு முன்னாடி இவளை பார்த்ததே இல்லைன்னு சொல்றாங்க. அவங்களும் டான்ஸ் ஆடுறாங்க. அப்போ பான்சி, நான் அழகா இருக்கேனான்னு கேட்க, ஒரு ஜப்பான் பையன் ஜப்பான் பொண்ணை என்னைக்குமே காம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டான்னு சொல்றான். ரொம்ப தேங்க்ஸ் ஜோரோ. நீ என்ன சொல்ல வர? எனக்கு ஃப்ரெண்டை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றின்னு. ஏன்னா மிட்டம் எக்ஸாம்ல நான் தனியா படிக்க கூடாதுன்னு உன் ஃப்ரெண்ட்ஸை என் கூட படிக்க வச்ச. அப்புறம் ஸ்ட்ராட்டஜி மீட்டிங் சொல்லி என்னையும் அதுல கலந்துக்க வச்ச. நீ எனக்காண்டி ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன்னு பான்சி கேட்க, ஏன்னா நான் ரொம்ப லக்கி. எனக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஓஹோ, என் மண்டைக்குள்ள நீ மட்டும்தான் ஓடிட்டே இருக்க ஜோரோன்னு சொல்றா. அவங்க டான்ஸ் சூப்பரா இருந்துச்சு. ஒருவேளை இந்த ஃப்ளவர் டான்ஸ்ல சொல்ற மாதிரி நான் உன்னைய நாளைக்கே கூட மேரேஜ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன்னு பான்சி சொல்ல, ஒருவேளை அது நடக்காம கூட இருக்கலாம்னு ஜோரோ சொல்றான். பான்சி, ஜோரோ உங்க டான்ஸ் வேற லெவல்ல இருந்துச்சுன்னு ஹீமாவரி சொல்றா. காஸ்மோஸும் சொல்றா, ஏய் ஜோரோ சூப்பர் டான்ஸ்ன்னு சொல்ல, ஏய் சன், என்னால நம்பவே முடியலடா நீ இங்க வந்திருக்கியான்னு ஜோரோ கேட்க, ஆமா. அப்போ பான்சி, ஏ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒன்று சொல்லணும். என்னது அது? இந்த ஃப்ளவர் டான்ஸ்ல நான் நல்லா என்ஜாய் பண்ணேன். நம்ம இது மாதிரி எப்பயுமே ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாமான்னு பான்சி கேட்க, கண்டிப்பா இருப்போம்னு ஹீமாவரி சொல்றா. நான் என்னைக்கும் தோக்க மாட்டேன், கண்டிப்பா ஜெயிப்பேன்னு பான்சி சொல்றா. இதோட இந்த எபிசோடு முடிக்குது. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் வர எபிசோட்லாம் ரொம்ப வேற லெவல்ல இருக்கும். ஏன்னா இதுக்கப்புறம் தான் கதையை ஆரம்பிக்குது. ஸோ அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே பாய் கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.